உங்க உள்ளத்துல எழும்புகிற பயத்தை நீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க. அப்ப இன்னைக்கு அநேக நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சில நேரத்தை பயம் உண்டாகும் பொழுது அதோட ஆபத்தை குறித்து நடக்க இருக்கிற காரியத்தை குறித்து நம்ம அதிகமா கற்பனை பண்ணி இன்னும் பயத்துல நம்மளை தள்ளி விடுவோம். பயம் கொஞ்சமா ஆரம்பிக்கும், ஆனா அந்த பயம் வர பண்றோம்னா நம்ம இன்னும் அதிகமா கற்பனை பண்ணி இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் போச்சு இது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அதுன்னு சொல்லி நம்ம கற்பனை பண்றோம்னா இன்னும் அதிகமா நம்ம ஆத்மாவை பயத்துக்குள்ள தள்ள ஆரம்பிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு பயம் அவனை தாக்கும் பொழுது சாத்தான் ஈஸியா மேற்கொண்டுருவான், ஈஸியா பிடிச்சிருவான் உங்களை. நீங்க ஏன் உங்களோட செல்ஃபை நீங்க லூஸ் பண்றீங்க, ஏன் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம போறீங்க? பயம் உண்டாகுனுச்சுன்னா the devil will easily overpower you to do his will. அவனுடைய விருப்பத்தை செய்யறதுக்கு உங்களை ஈஸியா பயன்படுத்த முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துச்சுன்னா அவன் கர்த்தரோட வார்த்தையை கூட மீறி போவான். இந்த பயம் வரும் பொழுது நீங்களாவே இருக்க மாட்டீங்க, வேற ஒரு காரியம் உங்களை ஆளுகை செய்யும். எதை காமிச்சா என்ன பண்ணனா என்ன மாதிரி நியூஸ் பேட் நியூஸ் அனுப்புனா நீங்க நடுங்குவீங்க, நீங்க அப்படி பேனிக் ஆகும். எல்லாமே நல்லாவே அறிந்திருக்கிறோம். பயம் வரும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அங்க ஒரு பேனிக் அட்டாக் த்ரூ பண்ணுவீங்க. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது, அப்படியே பிளர் ஆயிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கு இன்னும் அர்த்தம்னா ஒருத்த மந்திரிச்சு விட்டு நீங்க அப்படியே புக்காவோன அப்படி இருப்பீங்க, அந்த மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவீங்க, ஏன் தெரியுமா? பயத்துல இருக்கிறீங்க. கர்த்தரோட பிள்ளைங்க சிங்கத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்களா? ரொம்ப நிதானமா they are in control, they know what God is doing in their life. தேவனுடைய பிள்ளைங்க ஒருபோதும் எதை குறித்தும் பயப்பட மாட்டாங்க, ரொம்ப நிதானமா தெளிந்த சிந்தை உள்ளவர்களா இருப்பார்கள். அவங்களுக்கு மரணமே நேரிட்டாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த தெளிவு இருக்கு அவங்க கிட்ட. ஆனா நீங்க பயத்தை கடந்து போறீங்க, உங்களால விசுவாசிக்க முடியல, நிதானமா இருக்கணும்னா பிசாசு ஃபுல்லா உங்களை கேப்சர் பண்ணிட்டான் என்று அர்த்தம். இந்த ஜனங்களுக்குள்ள பார்வனை பார்த்து வருகிற பயத்தை பார்த்தோன்னே அந்த பயம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க நல்லா நிற்க கூட முடியல. அவங்க யோசிக்கிறாங்க, எத்தனை பேரை தூக்கிக்கிட்டு இவ்வளோ பொருட்களை தூக்கிட்டு நம்ம எப்படி அந்த ரதத்தை விட்டு ஓடி போக முடியும், எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்? அதான் மோசே சொல்றான், பயப்படாதீங்க, நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வார். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதுதான் ஒரு தைரியம் உண்டாகுது. நான் சொல்றேன், பயம் வரும் பொழுதுலாம் வார்த்தையை அதிகமா கேளுங்க, வசனத்தை அதிகமா கேளுங்க. பிகாஸ் the promises of God will calm your fear. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எப்போதுமே உங்களோட பயத்தை அப்படியே அமைதிப்படுத்தும். அதான் நம்ம எவ்வளவுக்கு வசனத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு பரிசுத்த ஆவி வசனங்களை பயன்படுத்துவார். அப்ப எப்பப்பெல்லாம் பிசாசு பயத்தினால் தாக்குறானோ அப்பப்பெல்லாம் அந்த வசனத்தை பரிசுத்தாவி நம்மளுக்கு நினைவு மூட்டி நம்மளோட பயத்தை அப்படியே அமைதிப்படுத்துவார். பட் இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் எத்தனை பேர் உண்மையா பைபிளை படிக்கிறீங்க, எத்தனை பேர் உண்மையா பைபிளை வாசிக்கிறீங்க, எத்தனை பேர் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிந்திருக்கிறீங்க? இல்ல, ரொம்ப குறைவு. ஆனா பரிசுத்தாவி கூட இருக்கிற நீங்க நல்லா வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்க பயத்தின் தாக்குதல் கடந்து போயணும் அப்பப்பெல்லாம் வசனத்தை அனுப்பி தேவன் பேசுவார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் உனக்கு யுத்தம் செய்வேன், நீ பார்க்கிறேன், இந்த இது நீ மறுபடியும் பார்க்க மாட்ட, அந்த நேரத்தில் நீங்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் செய்ய நினைக்கிற காரியத்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவார். ஸோ பயம் வரும் பொழுது பயத்தை நீங்க என்டர்டெயின் பண்ணாதீங்க, அதை தப்பி ஓட பாருங்க. அது வேணாம், அதை குறித்து நான் யோசிக்க கூடாது, அதுக்கு எனக்கும் சம்மதம் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஒருத்தவங்க மரித்து போயிட்டா நானும் இப்படிதான் சாவணும், ஒருத்தன் அடிப்பட்டா நானும் இப்படிதான் அடிப்படுவேணும். இந்த யோசனை யார் அவங்களுக்கு அனுப்ப முடியும்? காரியத்தை சாத்தான் தான் அனுப்ப முடியும். ஹல்லேலூயா. உங்க கதை வேற, அவங்க கதை வேற. உங்களுக்கு வித்தியாசமான கிருபை, அவங்களுக்கு வேற கிருபை. அதனால மற்றவங்களுக்கு நடக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கணும் என்ற அவசியம் கிடையாது. டோன்ட் ஜட்ஜ் யுவர் லைஃப் பேஸ்ட் ஆன் அதர் பீப்பிள்ஸ் ஸ்டோரி. மற்றவங்களோட கதையை வைத்து உங்க வாழ்க்கை நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க. இப்படி ஆயிருமோ அப்படி. ஆண்டவர் செய்ய நினைக்கிறது தடைப்படுறதுக்கு முக்கிய காரணமே நம்மளுக்குள்ள இருக்கிற பயம்தான். நிறைய காரியத்தை தேவன் செய்ய திட்டம் வச்சிருக்கிறாரு, புது காரியத்தை கொண்டு வந்து திட்டம் வச்சிருக்காரு, உங்களை விடுதலையாக்க திட்டம் வச்சிருக்கிறாரு. அது ஏன் தடைப்படுதுன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள இருக்கிற பயம். இந்த பயம் வரும் பொழுது God will stop providing, supplying the power. In other words, we are limiting God's power to the fear. அப்ப நீங்க மனுஷனா இருக்கிறீங்கன்னா, விசுவாசியா இருக்கிறீங்கன்னா பயத்தை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். பயம் வராத மனுஷனே இல்லை, எல்லாத்துக்கும் பயம் வரும். எனக்கு கூட பயம் வரும் இல்லைன்னு சொல்ல, அதை மேற்கொள்ள தெரியணும், அதை ஹேண்டில் பண்ண தெரியணும்.
அதை எப்படியாவது அடக்க நம்மளுக்கு தெரியணும். அந்த பயம் வரும் பொழுது நம்மளுக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகமா எழும்பணும். Faith is the immune that can defeat that virus. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? பயம் ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணும், உங்க ஆத்மாவை அப்படியே கேப்சர் பண்ணும். அதே சமயத்துல எப்ப பயம் நுழையுதோ அப்பவே ஃபேத் உள்ளுக்கு புது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் போய் கர்த்தர் கைவிடும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பிசாசின் கைக்கு விட்டு கொடுக்க மாட்டார். யோவான் 10 எழுதப்பட்டிருக்கு, பிசாசானவன் கர்த்தர் கையிலிருந்து உங்களை பறிச்சு எடுத்துட்டு போக முடியாதா. The devil can never snatch you from the hand of God. இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லி நீங்க அறிக்கையிடும் பொழுது பயம் அப்படி விலகி போயிடும். திடீர்னு இந்த பயம் வரும்பொழுது அதை நீங்க அட்டெண்ட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அது உங்க ஹார்ட் பீட்டை கூட ஸ்டாப் பண்ண முடியும். அதான் சொல்றேன், we have to grow. சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில சில புது காரியத்தை கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. வாங்க வர்ஷிப் பண்ணுங்க, நம்ம ஹெல்ப் பண்றோம்னா ஐயோ பாஸ்டர் என்ன வேணாலும் கொடுங்க, நான் கிச்சனுக்கு போறேன் பாத்ரூம் போறேன், மைக்க மட்டும் என் கையில கொடுத்துடாதீங்கன்னு. அசிங்கப்பட்டுருவோம், அவமானப்பட்டுருவோம், எனக்கு வேண்டவே வேண்டாம், மற்ற எத்த வேணாலும் செய்யறேன் பாஸ்டர், நான் கீழே கூட உருண்டு பிறன்ற பிரச்சனை இல்லை, மாப்பிள்ள அப்படியே நானே கழுவுறேன், இதெல்லாம் நான் செய்யறேன், ஆனா மைக்க மட்டும் என் கையில கொடுத்துடாதீங்க. அந்த மாதிரி நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சிலருக்கு டோர் ஓப்பன் ஆகும், நாங்கள் ஒன்று ப்ரொமோட் பண்ண போகிறோம், நீ நல்ல ஒரு உயருக்கு போய் ஆகணும்ட்டு, ஐயோ அதெல்லாம் முடியாது, எனக்கு கஷ்டம், என்னால் யாரையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஆண்டு சில புது காரியங்களை கொண்டு வரும் பொழுது பயத்தினால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம். வேண்டாம். டோன்ட் என்டர்டெயின் த ஃபியர் தட் வில் பிளாக் யுவர் பிளெஸிங்ஸ், தட் வில் டிலே ஆல் த குட் திங்ஸ். It's time for you to move forward from your fear. உங்க பயத்தை விட்டு நீங்க முன்னுக்கு போகிற நேரம் வந்துருச்சு. சில பேர் நல்லா டோர் ஓப்பன் ஆகும், நல்லா ஒரு பிஸ்னஸ் இது வரும், உடனே என்னால் முடியாது, ரொம்ப கஷ்டம், இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், தைரியமா கால் எடுத்துவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் டோர் ஓப்பன் ஆகும்போது பயம், ஐயோ நம்ம நிறைய கோத்திரம் இப்படி வந்திருக்கிறோமே, அதுதான் அவங்களுக்கு பிளெஸிங் பார்க்க போனா, முடியுமா முடியாதா, அதுக்கேற்ற ஃபைனான்ஸ் ஒன்றுமே இல்லையான்ட்டு ஜபிக்க வரும்பொழுது பேசிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரே இதுதான் உங்க டோர், தைரியமா கால் எடுத்து வைங்க. கால் எடுத்து வச்சங்க, தேவையான பணங்கள் சந்திக்கப்பட்டுச்சு. தேவன் செய்த அந்த காரியத்தை. See, we plan based on what we have, but God plans based on what He has. நம்மகிட்ட இருக்கிறத வைத்து நம்ம திட்டமிடுகிறோம், ஆனா கர்த்தருடைய திட்டம் எப்பொழுதுமே அவர்கிட்ட என்ன இருக்குதோ அது குறித்து. நீங்க காலை எடுத்து வைங்க, ஓடுற நதி நின்று போகும். The river that is flowing will stop. The Red Sea will be divided. விசுவாச காலை எடுத்து தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இங்க அடிமையாகவே இருந்துக்கிறோம், எங்களுக்கு கானான்லாம் வேணாம், நடுவில் இருக்க இந்த ப்ராசஸ் எங்களுக்கு வேண்டாம், நீங்க இப்படியே இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க அடிமையாக தான் இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக அழைத்திருக்கிறார். You are the kings together with him. ராஜாக்களை போல நீங்க வாழணும்னு எதிர்பார்க்கிறார். ஆனா கஷ்டம் முடியாதுன்னா கடைசி வரைக்கும் நீங்க அப்படிதான் அடிமைகளாக தான் இருக்க போறீங்க. At the moment you accepted Christ, you are a king in the spirit. நீங்க ஆவியில ஒரு ராஜாவாக இருக்கிறீங்க. The creation knows who is your God. உருவாக்கப்பட்ட அனைத்து காரியத்துக்கும் தெரியும் நம்முடைய தேவன் யாருன்னு. நம்முடைய அப்பா ராஜானா நம்மளும் ராஜாக்கள் தான். You have everything under your control. Hallelujah. இனி பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. Hallelujah.